தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இறையேசுவில் பிரியமுள்ள சகோதரமே சகோதரிகளே, இந்த புதிய நாளை தந்த இறைவனுக்கு நாம் நெஞ்சார நன்றியை கூறிக்கொள்வோம். இன்றைய நற்செய்தியானது மார்க் எழுதிய நற்செய்தி 6வது அதிகாரம் வசனங்கள் 53 56 முடிய உள்ள வசனத்தில் இயேசுவும் அவருடைய சீடர்களும் படகில் ஏறி கரையின் மறுபக்கம் வருவதை கண்ட மக்கள் அவரை பின்தொடர்ந்து வந்தனர். அது மட்டுமல்லாமல் அவர்கள் படுக்கையில் உள்ள நோயாளிகளையும் தூக்கி கொண்டு வந்து அவரிடம் குணம் பெற்று சென்றார்கள். அவரும் பல புதுமைகளையும் அற்புதங்களையும் அவர்களுக்கு செய்தார். ஊர்கள், நகர்கள், கிராமங்கள் அனைத்து ஏரி பகுதிகளுக்கும் சென்று அவர் பலதரப்பட்ட மக்களை குணப்படுத்தினார். அவருடைய ஆடையின் ஓரத்தைய தொட்டால் போதும் குணமடைவேன் என்ற விசுவாசத்தோடு மக்கள் அவரை பின்பற்றினார்கள். அன்புமிக்க சகோதரமே சகோதரிகளே, இதுதான் விசுவாசம். அவருடைய ஆடையின் ஓரத்தை தொட்டால் போதும் நான் குணமாவேன் என்று இயேசுவின் மீது அவர் வைத்த நம்பிக்கையில் தான் அவர் அவ்வளவு புதுமைகளையும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் அவரால் செய்ய முடிந்தது. அதான் அவர் எவ்வளவு சோர்வாக இருந்தாலும், எவ்வளவு களைப்பாக இருந்தாலும், எவ்வளவு வேலை பலுவாக இருந்தாலும் சரி, அவர் மக்களை ஆயினுள்ள ஆடுகளைப் போல விடவில்லை. அவர்களை தேடி சென்றார். ஊர்கள், கிராமங்கள், நகரங்கள், பட்டி தொட்டிகள் அனைத்துக்கு இடங்களுக்கு சென்று நற்செய்தி போதித்து நோயாளிகளை குணமாக்கினார், பேய் பிடித்தவர்களை விடுதலை தந்தார் என அனைத்து அற்புதங்களையும் செய்தார். அதற்கு காரணம் அவர் மீது மக்கள் வைத்த விசுவாசம், நம்பிக்கை. அன்புமிக்க சகோதரமே சகோதரிகளே, இதே விசுவாசத்தையும் நம்பிக்கையும் இறைவன் இன்று நம்மிடம் எதிர்பார்க்கின்றார். நாமும் அதே விசுவாசத்தோடு அவருடைய ஆடையை தொட்டால் போதும். நாம் ஒவ்வொரு நாளும் திருப்பலியில் பங்கு கொள்கின்றோம், ஜன்கரனை வாங்குகின்றோம், அந்த இயேசுவை நம்முடைய உள்ளத்தில் ஏந்துகின்றோம். நாம் விசுவாசத்தோடு அதை பெற்றுக்கொண்டு மகிழ்ச்சியோடு வாழ்கின்றோமா என்ற சிந்தனையில் முன்வைக்கின்றோம். அன்புமிக்க சகோதரமே சகோதரிகளே, பக்தியோடு ஜெபிப்போம், விசுவாசத்தோடு ஜெபிப்போம். இயேசு என்னை குணப்படுத்துவார், இயேசு என்னை காப்பார், இயேசு என்னை வழிநடத்துவார் என்ற நம்பிக்கையோடு விசுவாசத்தோடும் ஒவ்வொரு நாளும் நாம் அவரிடம் சரணாகதி அடைகின்ற பொழுது அவர் நம்முடைய நோய்களையும், உள்ள நோய்களையும், உடல் நோய்களையும், மனக்கவலைகளையும் நிவர்த்தி செய்து நமக்கு அன்பையும் ஆசீர்வாதத்தை நிறைவாக தருவார் என்ற நம்பிக்கையோடு இந்த புதிய நாளை தொடங்குவோம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய திரு ஆவி உங்கள் அனைவரை நிறைவாக ஆசீர்வதித்து காத்து வழிநடத்துவாராக. ஆமென்.